ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 ஸ்டெப்பை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்கிட்ட ஒரு ஃபுட்டை கொடுக்கும்போது அவங்க நம்ம கிட்ட கேஷ் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் கேஷு. ஸோ அந்த ஃப்ளோட்டிங் கேஷை வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேட் நைட் ஓட்டுறீங்களா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஏர்னிங்ஸ் வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம ட்ரெண்டிங் டு விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமையே தான் வீடியோ பார்க்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்விக்கியில் லேட் நைட் பார்த்தா எவ்வளோ ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ளோட்டிங் கேஷை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்விக்கியில் புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ரொம்ப நாளாக டிரைவிங் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இருந்தாலும் சரி, ஃப்ளோட்டிங் கேஷை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் கேஷில் வந்து உதாரணத்துக்கு ஒரு 4000 ரூபா ஃப்ளோட்டிங் கேஷ் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே ஒரு 3000 வரைக்கும் வந்து செலவு பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே நடந்திருக்குது. அந்த அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியுமே கூட புதுசாக ஒரு டெலிவரி பார்ட்னர் வந்து ஸ்விக்கியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் கேஷ் வந்து எவ்வளோ வாங்கினாரு, எவ்வளோ செலவு பண்ணாரு, கையில் எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படிங்கிற இதே வந்து அவர் தெரியாமல் இருக்காரு. சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே இது வந்து காமனாக தான் சொல்கிறேன். திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மணி இல்லைன்னா ஒரு 2 மணி அளவில் ஃப்ளோட்டிங் கேஷ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு நைட்லேருந்தே, அதாவது ஈவினிங்லேருந்தே நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த வீக்குக்கான ஃப்ளோட்டிங் கேஷ் வந்து நம்ம கையில் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அன்னையிலேருந்து கணக்கு வச்சு ஓட்டினா கூட அடுத்த 7 நாள் வரைக்கும் ஃப்ளோட்டிங் கேஷ் வந்து ஃபுல்லாகாமல் நீங்கள் ஓட்டணும். சரிங்களா? அப்படி ஓட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் லாக் அவுட் ஆகாத பிரச்சனையும் நம்மளுக்கு இருக்காது. சரிங்களா? அதுக்காக தான் சொல்றேன், நீங்க ஸ்டார்டிங்லயே கஸ்டமர் கிட்ட வாங்கக்கூடிய ஃப்ளோட்டிங் கேஷை வந்து எடுத்து செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, கடைசியா நீங்க வந்து அந்த ஃப்ளோட்டிங் கேஷ் வந்து எட்ஜில் வச்சுட்டு ஓட்டுவீங்க பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரி டைம்ல சனி ஞாயிறுலாம் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் வந்து லீவா இருக்கும். நீங்க போய் டெபாசிட் பண்ணும்போது மிஷினுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஆயிடும். ஸோ இது வந்து நான் நிறைய வீடியோக்களை வந்து சொல்லியிருக்கேன். ஃப்ளோட்டிங் கேஷ் வந்து எட்ஜில் வச்சுட்டு ஓட்டாதீங்க அப்படின்ட்டு. புதுசா வர்ற நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தப்பை நிறைய பேர் பண்றாங்க. அது வந்து பார்ட் டைமாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபுல் டைமாக இருந்தாலும் சரி, ஃப்ளோட்டிங் கேஷ் வந்து கைக்கு வந்துருச்சு அப்படின்னா உடனே அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று செலவு பண்ணிடுறாங்க. நம்ம பெட்ரோலுக்கு அடித்து ஓட்டுறோம், கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல. நம்மளுடைய தேவைகளுக்காகவும் எடுக்கிறோம், அதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ போதுமான அளவுக்கு நம்ம வந்து கையில் ஒரு 1000 ருபீஸ் ஆச்சும் வச்சுக்கணும். அதை மீறி நீங்கள் ஃப்ளோட்டிங் கேஷை வந்து எடுத்து செலவு பண்ணுறீங்க அப்படின்னா, கையில் காசு இருக்கும் போதே அந்த ஃப்ளோட்டிங் கேஷை வந்து ஒன்று டெபாசிட் மிஷினில் டெபாசிட் பண்ணி ஸ்விக்கிக்கு வந்து ஃப்ளோட்டிங் கேஷை கட்டி விட்டுருங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து சேலரி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து ப்ரோ ஃப்ளோட்டிங் கேஷ் வந்து 4000 ரூபாய் இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து வெறும் 500 தான் இருக்குது, அடுத்த வாரம் சேலரியில் வெறும் 1000 ரூபா தான் கிரெடிட் ஆகும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து 10,500 ஓட்டுறேன் அப்படின்னா ஃப்ளோட்டிங் கேஷே எனக்கு 4000 ரூபாய் செலவாயிடும். மீதி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5000 இல்லைன்னா ஒரு 6000 இந்த மாதிரி தான் வந்து எனக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்றேன், நம்ம போன வீக்கில் வந்து பே அவுட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோட்டிங் கேஷே 4000 ரூபாய்க்கு மேலே எடுத்திருப்போம். ஸோ அதனால தான் சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனாவசிய செலவு வந்து பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் கேஷ் வந்து இருக்கிற இடமே தெரியாம காணாம போயிடும். அப்ப நம்மளுக்கு சேலரி வர்றதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 8000 ரூபாய் ஓட்டியிருந்தாலும் சேலரி கிரெடிட் ஆகிறது ஒரு 4000 ரூபாய் இல்லைன்னா ஒரு 3000 ரூபாய் இந்த மாதிரி தான் கிரெடிட் ஆகும். இது வந்து நிறைய நண்பர்கள் வந்து நான் சொல்லி கேட்டிருக்கிறேன். முக்கியமா இதுல என்னோட அனுபவங்களும் இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக்லி வந்து நீங்க ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு அமௌண்ட்டை வந்து சேவிங்ஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ் வந்து இப்ப பண்றது இல்லை. ஏன்னா அது வந்து நமக்கே தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து இஎம்ஐ இருக்கும், இல்லைன்னா வீட்டு வாடகை, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ் பண்ண எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஸோ இன்க்ளூட் நானும் தான். சரிங்களா? ஸோ இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து சேவிங்ஸை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான்
என்னுடைய மைண்ட்ல வந்து தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளோட்டிங்கர்ஸ் பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அதுதான் அந்த பார்ட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்விக்கியில நம்ம வந்து இவ்வளோ நாளா வந்து லேட் நைட் ஓட்டாம இருந்திருப்போம் சரிங்களா. ஸோ வந்து மார்னிங்ல இருந்து நைட் ஒரு 11 மணி வரைக்கும் ஓட்டியிருந்தோம். ஸோ அந்த 11 மணியோ இல்லை 12 மணியோ அதுக்கப்புறமேட்டு வர்ற ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேட் நைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா மாவட்டத்திலையுமே லேட் நைட் வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூர்ல வந்து மெசேஜ் சென்டர்ல ஒரு மெசேஜ் வந்திருந்தது. ஸோ அதை பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். நீங்க டெய்லி போயிட்டு ஓட்டுறீங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு மெசேஜ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு சரிங்களா. ஸோ அதை பத்தி ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 நாளாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் சென்டர்ல மெசேஜ் வந்துட்டே இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஹை ஏர்னிங்ஸ் அலர்ட் இன் லேட் நைட் பீக் அப்படின்ட்டு ஹெட்லைன் போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, வணக்கம் ஸ்விக்கி பார்ட்னர், கடந்த 2 வாரங்களாக இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை ஆர்டர்களில் அதிகரிப்பை நாங்கள் கவனித்தோம். இருப்பினும் இந்த நேரத்தில் டெலிவரி பார்ட்னர்கள் குறைவாக இருப்பதால் பல ஆர்டர்கள் கேன்சல் செய்யப்படுகின்றன. இதன் காரணமாக நமது ஸ்விக்கி பார்ட்னர்கள் அதிக வருவாய் ஈட்டும் வாய்ப்புகளை இழக்கின்றனர். உங்கள் தினசரி சம்பாதிப்பை அதிகரிக்க இந்த லேட் நைட் நேரத்தில் இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை மட்டும் 700 வரை சம்பாதிக்கலாம். இன்றிரவு முதல் லாகின் செய்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி டீம் ஸ்விக்கி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்திருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, எத்தனை பேருக்கு வந்திருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் லேட் நைட் வந்து ஓட்டினாலும் சரி ஓட்டினாலும் சரி ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 700 வரைக்கும் நாங்கள் கேரண்டியாக கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜில் வந்திருக்கு. பட் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியல. ஸோ ஓட்டி பார்த்தவங்களுக்கு தெரியும், இல்லைன்னா இதுக்கு மேலே ஓட்டுறவங்களுக்கும் தெரியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் கால் வந்துட்டே இருந்தது. ஸ்விக்கியிலேருந்து இந்த மாதிரி நாங்கள் ஏர்னிங்ஸ் வந்து அதிகம் பண்ணிட்டோம், ஸோ நீங்கள் வந்து லேட் நைட் வந்து ஓட்டுங்க அப்படின்ட்டு. ஏன்னா லேட் நைட் ஓட்டுறவங்களுக்கு அந்த டைம் வந்து செட் ஆகும், ஸோ அவங்க வந்து ஓட்டலாம். பட் ஃபுல் டைமாக ஓட்டுறவங்களுக்கு அவங்கன்னு ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம் மட்டும்தான் நம்மளால ஓட்ட முடியும் சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு அந்த கிலோமீட்டர் வந்து அதிகமாக வருது பார்த்தீங்களா, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் பே ப்ரோக்ராம் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் சரிங்களா. ஏன்னா ஒரு சில எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 7 மணிக்கு தான் வருவாங்க. ஸோ நைட்டு 7 மணிக்கு வந்துட்டு முடிஞ்சா ஒரு 2 மணி 3 மணி வரைக்குமே ஓட்டுறாங்க. அந்த டைம் ஓட்டிட்டு அவங்க அந்த 18 ஆர்டரா என்னமோ இன்சென்டிவ் வரும்னு நினைக்கிறேன். அதாவது டின்னரும் லேட் நைட்ல ஒரு பீக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் வந்து இன்சென்டிவோடயே கிடைக்கும். ஸோ அவங்க வந்து டெய்லியுமே அதை ஏர்னிங்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போவாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே அவங்க 900 வரைக்கும் ஏர்னிங்ஸ் பண்ணுறதா வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நம்மகிட்ட ஏர்னிங்ஸ் ப்ரூஃப் தான் இல்லை. முடிஞ்சா நீங்களும் ஓட்டி பாருங்க. ஸோ ஓட்டி பார்த்துட்டு எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய ட்ரெண்டிங் டு விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.